காளி அக்னி தேவன் கிட்டையும் கங்கா தேவி கிட்டையும் கோவப்படுறதோட போன எபிசோடு முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல காளியோட கோவத்தை பார்த்து பயந்த அக்னி தேவன் காளி முன்னாடி மண்டி போட்டு நிக்க கோவமா ஆக்ரோஷத்தோட அவன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த காட்சியில தாரகாசுரன் இருக்க இடத்த காமிக்கிறாங்க. நிசும்பன் தாரகாசுரன் வாழ்த்து சொல்லி அவனுக்கு வீரன் வேற சொல்றான். இனிமே காளியால் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா எங்களை காப்பாத்து நீங்க இருக்கீங்களே அப்படின்னு அவனுக்கு ஐசு வைக்கிறான். அதுக்கு தாரகாசுரன் சொல்றான், என்ன அழிக்கிறதுக்காக உருவான அந்த ஆயுதத்தை நான் அழிச்சாச்சு, இனிமே எனக்கு வந்து அழிவே கிடையாது, எல்லா தெய்வங்களும் நம்ம சேவை வைக்கலாம் அப்படின்னு இருக்கான். இதுல மகாதேவரை காவலாளிய கூட நிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்றான். இது கேட்டு நிசும்பன் இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த பிரபஞ்சத்தை நாமளே ஆளலாம் அப்படின்னு சொல்லவும் தாரகாசுரன் என்ன சொன்ன, நாமளா நான் தான் ஆளுவேன் அப்படிங்கிறான். இப்ப இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது போல இருக்கு. இதை கேட்டு சும்மன் நிசும்பன் ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆனாலும் அவன் வந்து இனிமே தாரகாசுரன் தான் இந்த பிரபஞ்சத்தை ஆள போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நிசும்பன் வேகமா வந்து சும்மன் கிட்ட சொல்றான், இருந்தாலும் மூகுலத்தோட வேந்தன் அப்படின்னு சும்மனை பத்தி பேச வந்ததும் சும்மன் பேசாம இரு, அமைதியாரு அப்படிங்கிறான். சும்மன் நேரா தாரகாசுரன் கிட்ட போய் சொல்றான், ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் வைக்கிறது, அதோட எதிர்காலத்தை பத்தி பேசலாம் சந்தோஷமான விஷயம் தான், ஆனா அதுவே சில நேரங்களில் பிரச்சனையில முடிஞ்சிரும், துன்பமாகவும் முடிஞ்சிரும் அப்படிங்கிறான். வழக்கம் போல தாரகாசுரன் எது சொன்னாலும் தெளிவா சொல்லு அப்படிங்கிறான். ஏன்னா இவன் பேசுற விஷயங்கள் அவனுக்கு பெரும்பாலும் புரியறது இல்லையா, இதான் அவனோட வழக்கமான டயலாக் ஆச்சு. அதுக்கு சும்மன் சொல்றான், இந்த கொண்டாட்டதெல்லாம் இப்போ தேவைதானா, ஏன்னா தேவர்கள் நம்ம இன்னும் வந்து ஜெயிக்கவும் இல்லை, அதே மாதிரி மகாதேவரை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரவும் இல்லை. இதுக்கு மகாதேவன் மேல நம்பிக்கை இல்லைனாலும் மகாகாளி மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அவனால எது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த காட்சியில காமிக்கிறாங்க, அங்க மகாகாளி அக்னி தேவன்ட்ட என்னோட சக்தி உன்னால தாங்கிக்க முடியலன்னு சொன்னேன் இல்லையா, அப்படின்னா என்னோட சாபத்தை தாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னோட வாரிசு உன்னால காப்பாற்ற முடியல, அதனால உனக்கு நான் சாபம் கொடுக்குறேன், இந்த நிமிஷத்துல இருந்து உன் பக்கத்துல யாருமே வர முடியாது, அப்படி யாராவது வந்தாங்கன்னா அவங்களும் எரிஞ்சு சாம்பலாயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து கங்கா தேவி பார்க்க கங்கா தேவி என்ன பேச போறாங்களோன்னு பயத்துல இருக்காங்க. நல்லா கேளு கங்கா, ஒரு சகோதரியோட குழந்தைய கூட உன்னால காப்பாற்ற முடியல, அதனாலே உன்னை சபிக்கிறேன், நீ ஒவ்வொரு நாளும் அசுத்தமாயிட்டே இருப்ப, எல்லாரும் அவங்களோட பாவத்தை உங்ககிட்ட வந்து இறக்கி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதிர்ச்சி ஆறாங்க. கங்காதேவி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா சிவன் மட்டும் ரொம்ப அமைதியா எல்லாத்தையும் வந்து கவனிச்சிட்டு இருக்காரு. சிவனோட பார்வையில் இதுக்கு வேறொரு அர்த்தம் இருக்க மாதிரி தெரியுது. கங்காதேவி கேட்கறாங்க, நீங்க இவ்வளவு கடுமையா நடந்துக்கிறீங்க, நாங்க என் கடமை செய்யலைனாலும் அதை சரியா செய்யறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணோம் இல்லையா, எங்களோட எண்ணம் புனிதமா இருக்கிறப்போ எங்களுக்கு ஏன் இந்த சாபம் கொடுத்தீங்க அப்படின்னு அந்த அம்மா வருத்தத்தோட கேட்க, காளி இது படைப்போட சாராம்சம், நான் கொடுத்த இதை வந்து நீ சாபமா எடுத்துக்கலாம், வரமாவும் எடுத்துக்கலாம், உன் பிரச்சனைக்கான தீர்வை தான் நான் சொல்லியிருக்கேன். கங்கை புரியாம பாக்குறாங்க. காளி திரும்பி அக்னி தேவன் கிட்ட, நீ சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னதும் அக்னி தேவன் யோசிச்சு பாக்குறான். அதாவது அந்த குழந்தைய காப்பாற்ற முயற்சி பண்ண என்னால இந்த வெப்பத்தை தாங்க முடியல அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது அவனுக்கு. உனக்கு வேணா நான் சொன்னது வந்து சாபமா தெரியலாம், ஆனா உன்னோட என்ன தூய்மையானதா இருந்தது இல்லையா, அதனால இதே உனக்கு வரமா ஆயிடும், யாராலையும் உன்னை எரிச்சிட முடியாது, உன்னோட ஜுவாலை இருக்கு இல்லையா, அது புனிதமானதா எல்லாராலும் வணங்கப்படும், இனிமே நீ வந்து சூரிய தேவனா எல்லாராலையும் வணங்கப்படுவ அப்படின்னு சொல்ல அவனோட உடல்ல இருந்த அந்த காயங்கள் எல்லாம் மறைஞ்சு போய் அவனோட உடல் வந்து ரொம்ப ஒளிர ஆரம்பிக்குது. அடுத்தது கங்காதேவி கிட்ட திரும்பி, நீ சொன்னதை யோசிச்சு பாரு அப்படின்னு கங்காதேவி கிட்ட கேட்க, அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த குழந்தைய பார்த்ததுமே என்ன அறியாம அது என்னோட குழந்தைன்னு தோணுச்சு, அதை காப்பாத்தணும்னு நினைச்சேன், ஆனா வெப்பத்தை தாங்க முடியலன்னு சொன்னாங்க இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. காளி சொல்றாங்க, எல்லாரோட பாவத்தையும் நீ ஏத்துக்கணும்னு ஒரு சாபம் கொடுத்த இல்லையா, அது காரணம் என்னன்னா நீ மனதால ஒரு தாயா உன்னை உணர்ந்த இல்லையா, அதுக்காக தான் இந்த சாபம் உனக்கு வரமா மாறிடும், உங்ககிட்ட வந்து குளிக்கிறவங்க அவங்களோட பாவத்தை போக்கிட்டு புனிதம் அடைவாங்க. இது வரைக்கும் ஹரஹர மகாதேவான்னு தானே சொன்னாங்க எல்லாரும், இனிமே ஹரஹர கங்காதேவின்னு உன்னையும் துதிப்பாங்க அப்படின்னு சொல்ல கங்காதேவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவனும் ரொம்ப சந்தோஷமா பெருமையோட பார்த்துட்டு இருக்காரு. கங்காதேவி வணங்கிட்டே கண்ணீரோட சொல்றாங்க, நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, ஒரு தாய் தன்னோட குழந்தைய வந்து இழந்த அர்த்தத்துல எனக்கு சாபம் கொடுத்தாதான் நான் நினைச்சேன், ஆனா ஒண்ணு புரிஞ்சிருச்சு, என்ன தூய்மையா இருந்துச்சுன்னா அந்த பிரபஞ்சத்தோட தாயால அவங்கள சபிக்க முடியாது. காளியும் ஆமா, ஒரு அம்மாவா ஒரு தாயா குழந்தை இழந்த சோகத்துல தான் இருந்தேன், ஆனா நான் ஒரு அவதாரம் மட்டும் கிடையாது, காளி மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்ல அவங்க கையில இருக்க ஆயுதம் மறையுது. காளி தாயும் நான் தான், அவளால தன்னோட குழந்தைக்கு தீங்கு நினைக்கவோ குழந்தைக்கு எதிராவோ எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல எல்லாரும் அவங்களை வணங்கி நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.